தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில விஷயங்களை. ஆனா கேட்டு பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வர செய்வார். நன்றி ஆண்டவர். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தாரு. கைகளை தட்டி ஆண்டவர் இறுதியாக நம்ம முடிக்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம். இவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவர் ஆராதிச்சீங்க. உங்களுடைய கவலைகள், ஏக்கங்கள்
ஒரு சில காரியத்திலிருந்து வெளியும் வர முடியாம வந்திருக்கும், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இப்ப சொன்னீங்க. இதையும் மீறி ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்கு, அதை நான் பர்சனலா தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்மளை தாழ்த்தி முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் தேவையோ, உங்களோட லைஃபுக்கு நீங்க எதெல்லாம் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இப்போ சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குதோ, வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு பல காரியங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லுங்க. அவர் ஒரு பதில தர ஆயத்தமா இருக்கிறாரு. என் மகனே, நீ கேட்க மாட்டியான்னு அவர் எங்கிட்டு இருக்கிறார். நீ உண்மையா கேட்டு பாருங்க. உண்மையாலுமே முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தை. ஒரு நிமிஷம் மாற்றும் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கேளுங்க. உங்களுக்கு பதில் தர ஆயத்தமா இருக்கிறேன். நாம் கேட்போமா? ஜெபத்தை முடிச்சவங்க மாட்டோம் என்னோட கூட சேர்ந்து இந்த ஒரு சின்ன பல்லவியை பாடுங்க. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இசப்பா இதுக்கு ஒரு பதிலை நீங்க தந்துட்டீங்க. ஆண்டவரே, நாங்க கேட்ட எல்லா காரியத்துக்கும் ஒரு பதிலை தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உண்மையா கேட்போமா? ஒருவருக்கே செலுத்துகிறோம். மரத ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.